அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நெய் கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இந்த நான் கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு காட்டன் துணியை போட்டு அதில் பரப்பி இந்த தண்ணியெல்லாம் வந்து அது உறிஞ்சிற அளவுக்கு வச்சு எடுக்கணும். பாருங்கள், ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து கடலைப்பருப்பை வந்து ஒன்றோட ஒன்று முட்டாமல் இந்த மாதிரி வந்து இந்த தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கனாவே இது நல்லா உறிஞ்சிடும். பாருங்கள், இந்த துணி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஜல்லடையில் வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து சும்மா தனியாக போட்டிங்கன்னா கடலைப்பருப்பு ஒன்றும் கருகி போகிற மாதிரி ஆயிடும். அதனால் இப்போ இப்படி இருந்தால் நம்ம ஒரே இதையாக வரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே வந்து எண்ணெயில் வந்து இப்படி முக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நுரை நல்லா பொங்கி வரும். இப்போ நமக்கு ரொம்ப வெளியே வராப்பில் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு திருப்பி டிப் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியட்டும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் அப்படியே எண்ணெய்க்குள்ளேயே வச்சுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துட்டுருக்கு. எண்ணெய்க்குள்ளே நல்லா முக்கிக்கோங்க. இந்த வந்து எண்ணெயோட சலசலப்பு வந்து அடங்குச்சுன்னா நமக்கு அது நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் நல்லா. பாருங்கள், எண்ணெயோட அந்த சலசலப்பு வந்து நமக்கு அடங்கிருச்சு. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இது அப்படியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து நம்ம கொட்டிக்கலாம். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொட்டிக்குங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற கடலையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் இதே மாதிரி நம்ம வந்து இந்த ஜல்லடையில் வச்சு எண்ணெய்க்குள்ளே வச்சு பொரிச்சுக்குங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ஆயிலெலாம் உறிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் மாற்றிக்குங்க கடலையை. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வாசனைக்கு தான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு, நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்க பருப்பு, அதனால ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வாசனைக்காக ஒரு பிஞ்ச் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான ஒரு நெய் கடலை தயாராகிடுச்சு. கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு கிடைக்குது உங்களுக்கு. இதில் வேறு எந்த கலர் பவுடரும் ஆட் பண்ணிக்காதீங்க. இதை வந்து 10 டேஸ் நீங்கள் வச்சு அப்படியே கிறிஸ்பியாக சாப்பிட்லாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.